இன்றைக்கி முட்டையை வச்சு ஒரு புது டிஷ்ஷு செய்யலாம். நான் வந்து ஆப்பத்துக்காக செஞ்சுருக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கெல்லாம் கூட இந்த மாதிரி சைடிஷ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நம்ம வந்து ஆம்லேட்டு போடுற மாதிரியே நமக்கு அதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டிருக்கேன். மல்லி இலை, கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு வந்து முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டால் தான் நமக்கு வந்து ஊற்றும் போது நல்லா பப்புன்னு வரும். அதனால் வந்து நம்ம நல்லா வந்து விக்ஸு வச்சு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வெங்காயம் போட்டுக்கிறேன். ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் நம்ம பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நான். இதையும் நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். ஏன்னா ஒன்று ஒன்றா கலந்தால் தான் நமக்கு அது வந்து நல்லா கலந்து வரும். அதனால தான் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டிருக்கேன். இதையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. நம்ம தனித்தனியாக தான் போட்டு கலந்து விடணும். அப்போ தான் நமக்கு வந்து முட்டை வந்து நமக்கு நல்லா உப்பி வரும். அதனால தான் தனித்தனியாக போட்டு நான் உங்களுக்கு ஒரு வாட்டியும் நான் கலந்து காட்டுறேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலக்காதீங்க. இந்த மாதிரி தனியாக போட்டு ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கலக்கும்போது தான் அந்த முட்டைக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி நமக்கு கிடைக்கும். அது வந்து அப்படியே கலந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து குழிப்பணியார சட்டியில் நான் கொஞ்சமாக எண்ணெயை தடவிக்கிறேன். எண்ணெயை நல்லா தடவி விட்டுக்கோங்க. ஒரு 3/4 பாதத்துக்கு நம்ம இதை வந்து ஊற்றிக்கலாம். இது கூட நான் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளும் போட்டு கலந்து விட்டுருக்கேன். அதை நான் உங்களுக்கு காட்டாமல் விட்டுட்டேன். இது கூட ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளும் நம்ம போட்டுக்கணும். போட்டு ஒரு 3/4 பாதத்துக்கு நம்ம ஊற்றிக்கலாம். ரொம்ப நிறையா ஊற்றாமல் ஒரு 3/4 சைஸுக்கு நம்ம ஊற்றிட்டு நம்ம சுற்றி ஒரு எண்ணெயை ஊற்றிட்டு அப்படியே கொஞ்சம் மூடி விட்டுடலாம். அடுப்பு வந்து மீடியமாகவே எரியட்டும். கையில் எரிய விட்டுறாதீங்க. மீடியமாக எரிஞ்சால் தான் நமக்கு நல்லா வந்து அது நல்லா வரும். இப்போ வந்து ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒவ்வொன்றா எடுத்து திருப்பி போட்டுட்டோம் அப்படின்னாக்கா அது நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துடும். நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கணும். கொஞ்சம் பொறுமையாகவே திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா திருப்பி விட்டுட்டு திருப்பி மூடி போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னாலும் இருக்கலாம். நான் அப்படியே தான் விட்டுருக்கேன். நான் மூடி போடலை, அப்படியே தான் விட்டுருக்கேன். இப்போ வந்து வெந்துடுச்சு பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற முட்டையும் நம்ம அதே போலயே ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் நான் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கலாம். 3 டேபிள்ஸ் கிட்ட நான் ஊற்றிருக்கேன். இதுக்கு ஒரு சின்ன பட்டை வந்து 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 2-3 கிராம்பு போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூனை விட கம்மியாகவே சோம்பு போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 2 வெங்காயத்தை நல்லா நறுக்கி நைஸாக நறுக்கி அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து நமக்கு நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்குற மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு வதக்கிடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு குழம்பு வந்து நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். ஆனால் உப்பை வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். பத்தலை அப்படின்னா மறுபடியும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதம் வர்ற மாதிரி நமக்கு நல்லா வந்து வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வதக்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இப்போ ஒரு இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு இதையும் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம், வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துட்டு இது கூட வந்து ஒரு 2 மீடியம் தக்காளி நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் வந்து நமக்கு நல்லா வந்து வதங்கி வரணும். நம்ம ஒவ்வொன்றும் வதக்கிறதுல தான் நமக்கு வந்து குழம்பு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கிறேன். மூடி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு சீக்கிரமாக தக்காளி வந்து நமக்கு வதங்கி வந்துடும். அதுக்காக தான் நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காமலேயே நம்ம தக்காளியை வதக்கணும்னா இது மாதிரி அப்படியே ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே மூடி விட்டுக்கோங்க. இப்போ நான் 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன்.
குழம்பு மிளகாய்த்தூள் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தனி மிளகாய்த்தூள் வேணும்னாலும் போட்டுக்கலாம். நான் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். அப்போ தான் நமக்கு குழம்பு கொஞ்சம் திக்காக கிடைக்கும் அப்படின்ட்டு. உப்பு பத்தில் இப்போ நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன். மொத்தம் 1.5 டீஸ்பூன் தான் நான் போட்டிருக்கேன் உப்பு. உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம முட்டையிலையும் போட்டிருக்கோம் உப்பு. முட்டையில் வந்து ரொம்ப ஏறிடும். அதனால் உப்பு வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து கொலையாக வந்துடணும். நல்லாவும் வதங்கி அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதக்கினா தான் நமக்கு நல்லா இருக்கும். இப்போ வந்து நமக்கு இதில் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நமக்கு எத்தனை பேர் சாப்பிட்றோம் அப்படின்றது மாதிரி கணக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் ஆக்கிடாதீங்க. நான் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன். ஒரு 1/2 லிட்டர் தண்ணி கூட வச்சுக்கலாம். அந்தளவுக்கு நான் விட்டுருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு பத்தலைனாலும் மறுபடியும் கூட கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். கொதி வரும்போது நம்ம மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா கொதிக்கட்டும். எப்பயுமே நம்ம வந்து எந்த குழம்புமே வந்து கொதி வந்து வெளியில் போகாத வரைக்கும் நம்ம மூடி வச்சிடணும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் திக்காக வரட்டும். மறுபடியும் நான் மூடி வச்சு இடையில நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நமக்கு குழம்பு வந்து சுண்டி வந்திருக்குது. இந்த அளவுக்கு நமக்கு போதும். இப்போ வந்து நம்ம முட்டையை வந்து நம்ம குழி பணியாரத்தில் போட்டு எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த எல்லாத்தையும் இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். இந்த குழம்புல சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து நம்ம இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு, பரோட்டாவுக்கு இதுக்கெல்லாம் இது வந்து சைடிஷாக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் அதே போலயே மூடி இருக்கட்டும். மறுபடியும் கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி இலைகளை போட்டுக்கலாம் கொஞ்சம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ முட்டையில் வந்து நமக்கு அந்த குழம்போட சாரமெல்லாம் ஏறும். நமக்கு அப்போ தான் வந்து சாஃப்டாக கிடைக்கும். இப்போ கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது மறுபடியும் மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றி விட்டுக்கலாம். இப்போது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே வர்றவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு வாங்க. நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன், இருந்தாலும் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ ஆப்பம் ஊற்றிக்கலாம். ஆப்பம் ஊற்றிட்டேன். அதை நான் வீடியோ எடுக்கலை. ஆப்பம் ஊற்றி எடுத்துட்டேன். அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடலை. ஆப்பத்தை எப்படி போட்டிருக்கேன் அப்படின்றது நான் வந்து ஆப்பக்கல்லில் போட்டுக்கல, அதனால் தோசைக்கல்லில் போட்டுட்டேன். அதனால தான் நான் காட்டலை. இது அப்படியே மூடி இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம சாப்பிட்லாம். பாருங்க, இந்த மாதிரி இன்றைக்கி ஆப்பத்துக்கு தான் நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் பண்ணியிருக்கீங்களா? பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.